My dear students and parents, this is Daniel and welcome back to Visional. தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படித்தா 5 வருடம் பாண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்களே, இது உண்மைதானா சார்? நான் நெட்டில் தேடி பார்த்தேன், நான் சீனியர்ஸ்ட்டை கேட்டேன், இவங்கெல்லாம் அப்படி சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் எனக்கு இப்படி சொன்னாங்க. இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள், சந்தேகங்கள் நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்குது, 3 பல் மருத்துவக் கல்லூரிகள், அரசு பல் மருத்துவக் கல்லூரிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 40 கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. இந்த 40 இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் படித்தா 5 வருஷம் பாண்ட் பீரியட் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐகானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ நமக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2025 ஆண்டுக்குரிய கவுன்சிலிங் ப்ராஸ்பெக்டஸ், கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில் அனெக்ஷர் 9 பார்க்குறோம். த அக்ரிமெண்ட் பாண்ட் ஃப்ரம் for candidates admitted for MBBS BDS course for the academic year 2025-2026. உங்களுடைய சீனியர்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் MBBS படிச்சுட்டு செகண்ட் இயர் போறாங்க இல்லைங்களா, இந்த கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் பாண்டை சப்மிட் பண்ணிட்டு தான் அவங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை செய்திருக்கிறாங்க. அப்போ 5 வருஷம் பாண்ட் இருக்கிறது உண்மைதானா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இட் இஸ் truth that there are 5 years bond in government colleges. 5 வருஷம் பாண்ட் இருக்கிறது உண்மைதான். அது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். This agreement is made on அப்படின்னு சொல்லி டேட்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல யாருக்குன்னு சொல்லி பாருங்களேன், பிட்வீன் த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கவர்னருக்கும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு போயிருக்கும், ஸ்டூடெண்ட்டுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இடையில வைக்கக்கூடிய ஒரு அரசாங்க அக்ரிமெண்ட், கவர்மெண்ட் அக்ரிமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இந்த பாண்டில் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. And whereas the candidate has agreed to complete his or her training for the set course at the set college subject to the condition here and after appearing. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு அடுத்த இதில் காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த கண்டிஷன். 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. 3ஆவதுல 2 பாயிண்ட் இருக்கும். அதில் உங்களுக்கு 1 by 1 சொல்லுது. The candidate shall diligently complete his or her training for the set course at the set college, shall abide by the rules of the set college. நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்களோ, எந்த யூனிவர்சிட்டிக்கு படிக்கிறீங்களோ, அந்த காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியினுடைய எல்லா விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுவேன், ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அப்பான் பாசிங் த ஃபைனல் MBBS BDS எக்ஸாமினேஷன். நீங்க ஃபைனல் MBBS BDS எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க, குவாலிஃபை ஆயிட்டீங்க, MBBS BDS குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா, யூ ஷால் சர்வ் ஆஸ் அன் இன்டர்னா அவங்க சொல்ற இடத்துல நீ வேலை செய்யணும் 1 வருஷத்துக்கு. அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த பீரியட். ஸோ 4.5 years + 1 year அது இன்டர்ன்ஷிப் பீரியட். அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட் கண்டிப்பா நான் கோ த்ரூ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது அது கட்டாயம். 3ஆவது பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். த கேண்டிடேட் ஷால் ஆன் டிமாண்ட் மேட் பை த கவர்மெண்ட் within 2 years from the date on which candidates register him or himself or herself as a medical practitioner, serve for a period of not less than 5 years and in such rural areas as the government may by general or special orders ஸ்பெசிஃபை அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அரசாங்கம் உங்களை நிர்பந்தித்தால், அரசாங்கம் உங்களை ஒரு ஸ்பெஷல் ஆர்டர்ல ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க சொல்ற இடத்துல நீங்க எந்த வருஷத்துல, அதாவது இப்போ இந்த 2028 அல்லது 2029 MBBS ஒரு கேண்டிடேட் முடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 29 முடிச்சாருன்னா 2030, 2031 அடுத்த 2 வருஷத்துக்குள்ள எப்ப வேணாலும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கேன் request a candidate to work in a specific places. ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்களை ஒர்க் பண்ண சொல்லலாம். எவ்வளவு நாளுக்கு? 5 வருஷத்துக்கு ஒர்க் பண்ண சொல்லலாம். அது என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்கேஸ் நமக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி 2019, 20, 21 முக்கியமான ஒரு டிசீஸுங்கிறது ஸ்ப்ரெட் ஆச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் ஹெல்த் கிரைசிஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வருது அப்படின்னா டாக்டர்ஸோட ரெக்குவயர்மெண்ட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். அப்படி ஒரு எமர்ஜென்சி கேசஸில் டாக்டர்ஸோட கவுண்ட் அதிகமாக தேவைப்படுதுன்னா கவர்மெண்ட் மைட் ஆஸ்க் யூ டு ஒர்க். ஓகேங்களா, அந்த டைமில் உங்களை ஒர்க் பண்ண சொல்லலாம். அப்போ இது பை டிஃபால்ட் எல்லாம் கிடையாது. நீங்கள் MBBS முடிச்ச உடனே நீட் PG எழுதிட்டு அல்லது நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் அந்த PG கோர்சஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு போக ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துச்சு, ஒரு நமக்கு ஹெல்த் கண்டிஷன் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில், ஒரு கிரைசிஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் ஒரு 5 years உங்களை ஒர்க் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்டில் நீங்கள் ஒரு வேளை ப்ரீச் பண்ணுறீங்க, இதில் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா 5 லட்ச ரூபா பெனால்ட்டி அப்படிங்கிறது வரும். மினிமம் 5 lakhs, மேக்ஸிமம் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஆஸ் ஆஃப் நோ 5 lakh rupees அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. நீங்க பிரீச் பண்ண போகிற டைம்ல ஒருவேளை இப்படி ஒரு கண்டிஷன் வந்து அந்த கண்டிஷன்ல உங்களால ஒர்க் பண்ண முடியல, நான் வந்து பிஜி படிச்சுட்டு இருக்கேன் அல்லது வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை எனக்கு பிடிக்கல, அந்த மாதிரி ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா 5 லட்ச ரூபா பெனால்ட்டி அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க இது கம்பல்சரி கிடையாதுங்க. அது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு பாண்ட் அப்படிங்கிறது கிடையாது. அப்பான் சர்டைன் கண்டிஷன்ஸ், ஏதோ ஒரு எமர்ஜென்சினா அந்த டைம்ல நீங்களே வரதானே செய்வீங்க. ஸோ நீங்க சர்வீஸ் பண்றதுக்கு தான் வரீங்க. ஸோ அதனால தாராளமா இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு முன்னாடி சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து உங்களை விட அதிகமான கவுண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை பத்தி பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னா, 2026 கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல வந்து இந்த பாண்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ 2025 வரைக்கும் அவங்களுடைய ப்ராஸ்பெக்டஸ்ல இருந்துச்சு. இந்த வருஷம் அட்மிஷன் டைம்ல காலேஜஸ் அதை என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது மிஸ் பண்ணிட்டாங்களா அல்லது ஏதாவது அடண்டம் போட்டு நமக்கு வந்து அடிஷனலா கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் தேர் இஸ் நோ பாண்ட் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ். சரிங்களா? இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு கவுன்சிலிங் கைடன்ஸ் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா மிஸ்பா அகாடமியுடைய நீட் கம்பெனியன்ல ஜாயின் பண்ணிக்கலாம். கடந்த 5-6 வருடங்களாக மெடிக்கல் கவுன்சிலிங்ல நிறைய மாணவர்களை நம்ம வந்து மருத்துவ கனவை நிறைவேற்றி இருக்கிறோம். உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ்ல சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றதுன்னு எனக்கு புரியல, நான் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நான் வயலேட் பண்ணிடுவேன்னு யோசிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் யாராவது பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசிச்சீங்க, நான் நிறைய ஒர்க்ல இருக்கேன், பிஸியா இருக்கேன், என்னால் இதை கான்சன்ட்ரேட்டா பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்யூஷன் தரதுக்கு தான் மிஸ்பா அகாடமியோட நீட் கம்பெனியன் இருக்கு. இன்கேஸ் இஃப் யூ நீட் ஒரு ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அந்த கைடன்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நம்மளுடைய ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த நம்பருக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ்னு ஒரு மெசேஜ் போடலாம். அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புவாங்க. என்னுடைய பர்சனல் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒரு டெடிகேட்டட் ஹெல்ப்லைன் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அகைன் ஒரு டெடிகேட்டட் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு அப்டேட் உடனே வந்துடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் கொடுத்துட்டு வரோம். விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக அதில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபைன். இந்த வீடியோ இதை பற்றி தான். இந்த 5 வருட பாண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்குது, ஆனால் அது தேவைப்படும் போது தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது இம்ப்ளிமெண்ட் ஆகாத அளவுக்கு தான் தமிழ்நாடு முன்னேறும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்படி தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மெடிக்கல் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களோ அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த ஆண்டுல நல்ல ஒரு மருத்துவ கல்லூரியில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.